يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, மேலே ஓதப்பட்ட இந்த வசனம் சூரத்து ஜுமரிலே 53வது வசனமாக இந்த வசனம் இடம்பெறுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மோமின்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ஏன் இதை இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மனிதர்களாகிய நம்ம கவலையில உடஞ்சி உட்காரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிட்டோம், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்ட்டு யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு உலகத்துல உருவாகிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் பதிலாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அருமையான சகோதரர்களே, பாவம் செய்த அடியார்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எப்படி அழைக்கிறான் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்கு தாமே பாவம் செய்துவிட்ட என் அருமை அடியார்களே, தனக்கு தாமே பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்பதாக அல்லாஹ் அழைக்கிறான். எவ்வளவு அழகான முறையில் அழைக்கிறான் பாருங்க. இந்த அழைப்பே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தும். அவ்வளவு அழகான ஒரு அழைப்பு. அல்லாஹ் அழைச்சிட்டு சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹு யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் பொதுவாகவே சொல்றான். பெரிய பாவம் சிறிய பாவம் அல்லாஹ் எதையுமே குறிப்பிட்டு சொல்லல. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க. இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். நிச்சயமாக அவன் மன்னிப்பாளன், அவன் கருணையாளன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் முதல்ல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் செய்துவிட்ட அடியார்கள். இன்னைக்கு உலகம் அப்படின்னு சொன்னாலே பாவம் நிறைந்த ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. எங்கிட்டு திரும்பினாலும் பாவம் செய்வதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய உலகமாக இன்னைக்கு இந்த உலகம் உருவாகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல பாவம் செய்துவிட்ட இந்த அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான். வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். சும்மா சின்ன பாவத்தை மட்டும் மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்லல. இங்க நீங்கள் செய்த அத்துணை பாவங்களையும், நீங்கள் செய்துவிட்ட அத்துணை பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா. அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் நம்மள மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, அல்லாஹ் நம்ம மீது அருள் புரிவானா அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். உங்களை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அறைகூவலிடுகிறான். அருமை சகோதரர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டக்கூடிய அடுத்த கடைசியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க. இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பாளன், அவன் கருணையாளன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில 6000வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹ் தன்னுடைய கருணையை 100 பகுதிகளாக பிரித்தான். அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் பூமியில் இறக்கினான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒன்றை கொண்டுதான் படைப்பினங்கள் ஒன்றை ஒன்று நேசிக்கின்றன. ஒரு குதிரை தன் குட்டியின் மீது கால் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காலை தூக்கி கொள்வதும் அந்த ஒரு பகுதியின் கருணையை கொண்டுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. பாக்கி உள்ள அந்த 99 பங்கு கருணை இருக்குதா இல்லையா,
அந்த கருணையை மறுமையிலே அடியார்களுக்கு வழங்குவதற்காக அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு கருணையாளன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கையேந்தி மன்னிப்பை எதிர்பார்க்கும் வரை அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்து கொண்டே இருப்பான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இது திர்மிதியில 3537வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அடியானின் உயிர் தொண்டை குழியை எட்டுவதற்கு முன்பு வரை அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கருணையாளன் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பாளன், மாண்பாளன். அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் ஆரவாரத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறது, அத்துணை வழிகளையும் அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு காட்டி கொடுக்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் நம்முடைய உள்ளத்திலே அதிகம் அதிகம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய வசனம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டோம், எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிட்டோம். நம்ம செய்யாத பாவங்களே இல்லை என்கிற அளவுக்கு அத்தனை பாவங்களை செய்து விட்டோம். இனி அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்விடம் கையேந்துவோம், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கரில் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.